வணக்கம் நேயர்களே, அழகுக்கலை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பெண்மைக்கே உரிய குறிப்புகள், அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியோட டைட்டில். அதாவது போன வாரம் பருவம் எழுதக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பெண்கள், அதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்கும் சில டிப்ஸ் வந்து ராஜமுரளி மேடம் நமக்காக வழங்கினாங்க. அந்த ப்ரோக்ராம் முடிவிலேயே சொல்லிட்டாங்க, அடுத்த வாரம் வந்து நம்ம தாய்மை, அதாவது வந்து பிரெக்னெண்டா இருக்கிற லேடிஸ் பிளஸ் போஸ்ட் பிரெக்னன்சி, அதாவது குழந்தை பிறந்த பிறகு எப்படிலாம் தன்னுடைய அழகை பராமரிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு வந்து இந்த மெனோபாஸ். சோ அந்த ஸ்டேஜும் வந்து ஒரு குரூஷியல் ஸ்டேஜ் தான் எந்த பெண்களுக்கும். சோ அந்த டைட்லயும் நம்ம வந்து அழகா எப்படி பராமரிக்கலாம் அந்த டிப்ஸை வழங்குறதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு மேடம் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். சோ நீங்க போன வாரமே சொன்னீங்க இல்லையா, தாய்மை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தாய்மை குறித்து பார்த்துடலாம். கண்டிப்பா வந்து பூத்து குலுங்கும் பருவம் அப்படிங்கறத போன வாரம் பார்த்தோம். அதாவது பூத்து குலுங்கும் பருவம்ன்றது ஒரு பெரிய ஒரு அழகின் சிகரம்னாலும் அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு வந்து திருமணத்திற்கு அப்புறமா அவங்க எதிர்நோக்கி இருக்கிற தாய்மை. இந்த தாய்மை அப்படிங்கிறது வந்து அவங்க எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னாக்கா, அந்த சமயத்துல எந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு அழகு சம்பந்தமா ஒரு பிரச்சனைகள் ஒரு டீனேஜ்ல இருக்கு, ஒரு பருக்கள் வந்து அடையாளம், ஸ்கார்ஸ் ஏதான மார்க்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனாலும் இந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னன்னாக்கா, நீங்க வந்து இந்த கருவுற்று இருக்கும் பெண்களுக்கு இல்ல ஒரு பெரிய வரப்பிரசாதம், உங்களோட அழகு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் இத்தனை நாள் வரைக்கும் இருந்தது எல்லாமே தீர்றது இந்த சமயம். சோ அத நினைச்சா நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். அதே தவிர தாய்மைங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயம். அதுவே வந்து அந்த சமயத்துல அழகு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாரும் பியூட்டிஃபுல்லா தான் இருப்பாங்க. ஒரு அந்த தாய்மைக்கே உண்டான ஒரு பளபளப்பு, மினுமினுப்பு, சருமம், தலைமுடி பாத்தீங்கன்னா பொதுவா அந்த சமயத்துல அதுக்கு முன்னாடி நீண்டு வளரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா தான் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு கூட அந்த சமயத்துல வந்து முடி நீண்டு வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து முகத்தில் வந்து எந்த விதமான ஒரு அடையாளமும் இல்லாம நல்ல பொலிவோட இருக்கும். இதையும் தாண்டி இவங்க வந்து என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த சமயத்துல வரலாம். ஆனா அதை வந்து எப்படி தீர்த்துக்கிறதுன்னா, தாய்மை அப்படின்னு கருவுற்று இருக்கும்போது இவங்க வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிறது அப்படிங்கிறது இருந்ததுன்னாக்கா, அப்ப வந்து தைலம் காய்ச்சும் முறையெல்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஆனா இந்த கருவுற்று இருக்கும் பெண்கள் அந்த மாதிரி காய்ச்சின தைலம் எல்லாம் அந்த சமயத்துல உபயோகப்படுத்தாம சாதாரண தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி உபயோகப்படுத்துறது அவங்களுக்கு வந்து முடி கருகருன்னு வளர ஆரம்பிக்கிற முடி நீண்டு வளர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். எதனால என்ன, இப்ப வந்து இந்த மாதிரி தைலம் காய்ச்சற சமயத்துல அவங்களுக்கு வந்து கோல்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு இவங்க சாதாரண தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ இவங்க தேய்ச்சு குளிக்கலாம். அது தவிர இவங்க என்னன்னாக்கா, தேங்காயை அரைச்சு அந்த பாலை மட்டும் தலையில தேய்ச்சு அலசும் போது இந்த சமயத்துலதான் வந்து இவங்க வந்து தலைமுடி கருகருன்னு வளர்றத இன்னும் கொஞ்சம் நீண்டு வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே இவங்களுக்கு வந்து தலைமுடியும் நல்லாகும், இவங்களோட சருமமும் நல்லாகும். ஒண்ணு வந்து இந்த தேங்காய் பால் அரைச்சு தலையில வந்து தேய்ச்சு அலசுறது, சாதாரண சீக்காய் பொடி போட்டு அலசிக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து பாதாம் வந்து ரெகுலரா வந்து இவங்க இன்டேக்கா எடுத்துக்கிறது ஒரு 4 இல்லாட்டா 5. சாப்பிடுறது எதுக்குன்னாக்கா, டெலிவரி வந்து உங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து நல்ல ஒரு ஸ்டாமினா, இன்னொரு விஷயத்துல புரோட்டீன் நிறைய இருக்கிறது வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த மூளை வளர்ச்சி 3 மாசத்துல ஜெனரலா வந்து ஸ்டாமினா இருக்கும், டெலிவரி வந்து ஈஸியா இருக்கும். அப்படிங்கறதுனால வந்து இந்த ஆல்மண்ட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிறது நல்லது. இது மாதிரி இது எடுத்துக்கிறது வந்து எப்படி வந்து இவங்க அழகு சம்பந்தமா இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னாக்கா, பொதுவா எல்லாருக்குமே வந்து ஒரு பயம், டெலிவரிக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேட் போட்டுடுவோமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். பட் இந்த மாதிரி வந்து புரோட்டீன் என்ரிச்சா சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த ஒரு ரிஜிடிட்டி, ஒரு ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னாக்கா, இவங்களுக்கே உண்டான ஒரு, அதாவது கருவுற்று இருக்கும் பெண்களுக்கு ஒரு வெயிட் வந்து பேர் பண்றதுனால ஒரு 6-7 மந்த்ஸ்லயோ இல்ல அதுக்கு முன்னாடியே கூட சில பேருக்கு வந்து பாதம் வந்து கொஞ்சம் வீங்க ஆரம்பிக்கும். சில சமயங்கள்ல அந்த வீங்கின பாதம் ஈவன் டெலிவரிக்கு அப்புறம் கூட அப்பப்போ வீங்க ஆரம்பிக்கும்.
சோ இது வந்து அழகுன்றது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை. அதுவும் வந்து கொலுசு எல்லாம் போட்டுக்கிறவங்களுக்கு அந்த சைஸே கொஞ்சம் மாறும். சோ இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து இது மாதிரி எல்லாம் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்கும். அதுக்கு வந்து கைவசம் நம்ம பார்லி இருக்கு இல்லையா, இப்போ இங்க பார்லி காமிக்கிறேன். பார்லி வந்து வாட்டர் எடுத்து, பார்லி வாட்டர் குடிக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது வந்து யூரின் அவுட்லெட் ஜாஸ்தியாக்கி அந்த வீக்கத்தை குறைக்கும்ங்கிறது. சோ அதனால வர பாதம் சம்பந்தமான அழகு சம்பந்தமான பிரச்சனையை நீங்க தீர்த்துக்கலாம். ஆனா அதோட கூட இந்த சாத்துக்குடி ஜூஸ் எடுத்து அந்த பார்லி வாட்டரோட கலந்து குடிக்கிறது என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணோம்னாக்கா, அகைன் விட்டமின் சி உங்களுக்கு சேர்றதுனால அதுவும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து டெலிவரி டைமை நம்ம ஈஸியா ஆகிறதுக்கு உகந்ததான ஒரு சின்ன சின்ன ஒரு குறிப்புகளை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாக்கா அது நம்மளோட அழகு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா இருக்கும். ஏன்னா அது மென்டலா வந்து உங்களுக்கு வந்து இப்ப வந்து நம்ம இருக்க மாதிரி அதுக்கப்புறம் இருப்போமா அந்த மாதிரி ஒரு பயம். அது நிறைய பேர் வந்து ஒரு சார்ட் ஆஃப் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கறது எப்படின்னாக்கா, தாய்மைங்கிறத நீ வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பியூட்டிங்கிறதெல்லாம் உனக்கு கண்டிப்பா மெயின்டைன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண அப்படின்னு. இது மேஜர் ஒரி என்னன்னாக்கா, டெலிவரிக்கு அப்புறமா வந்து இந்த வயிற்று பகுதியில் அந்த ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கிறதுனால ஸ்ட்ரெச் மார்க்ஸ்ங்கிறத நினைச்சே வந்து ரொம்ப பேர் ஒரு பெரிய ஒரி விசாரப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னன்னாக்கா, ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து அதுக்கு நீங்க வந்து ஏதான ஒரு லோஷன் போட்டுக்கிறது, கிரீம் போட்டுக்கிறது இதெல்லாம் போடுறதை விட பிரெக்னெண்டா இருக்கிற சமயத்திலேயே அதாவது வருமன் காப்போன் மாதிரி இது. இப்போ இந்த ஆலுவேரா ஜெல் இருக்குங்க, நீங்க வந்து ஸ்டோர்ஸ்ல வாங்கிக்கலாம், இல்ல உங்க வீட்டுல இருந்துனாக்கா கத்தாழை ஜெல் வந்து எடுத்துக்கலாம். இந்த கத்தாழை ஜெல்ல வந்து நல்லா மிக்சியில போட்டு அடிச்சிட்டு அதோட கூட தேன். ஓஹோ, தேனா? தேன் வந்து ப்ளீச் பண்ணும் இல்லையா, எந்த மாசத்துல இருந்து அப்ளை பண்ணிக்கலாம்? இது ஆக்சுவலா வந்து நீங்க கன்ஃபார்ம்டு பிரெக்னன்சி அப்படின்னு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து அப்டமன் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாகும் போதே உங்களுக்கு வந்து அந்த கலர் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அப்பவே கொஞ்சம் அந்த சமயத்துல இருந்தே நீங்க இது ரெண்டையுமா கலந்து ஒரு மிக்சியில போட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய எவ்வளவு தேவையோ எடுத்துட்டு ஸ்லைட்டா அப்ளை பண்ணி தடவிக்கிறது. வாரத்துல 2 தடவை இல்லாட்டா 3 தடவை தடவிக்கிறது. உங்களுக்கு வந்து அதுக்கு பின்னாடி போஸ்ட் டெலிவரி மார்க்ஸ் வந்து ரொம்ப டீப்பா கலர் மாறாம ஓரளவு வந்து திருப்பியும் பழைய நிலைக்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால இதுவும் நீங்க பாத்துக்க வேண்டியது. இந்த மாதிரி வந்து பிரெக்னன்சி டைம்ல பாத்துக்கிறது ஒண்ணு. அடுத்ததா வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்தவுடனே இருக்கிற சந்தோஷம்ங்கிறது உங்களோட முகத்துல வந்து காமிக்கும்னாலும் உங்களோட பூரிப்பான முகம், புன்னகை வழியும் கண்கள் எல்லாமே கொஞ்சம் தொஞ்சு போயிடும் இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி. அந்த ஒரு பேலாறுது, கண்ணுல வந்து பிரகாசம் குறையிறது, இதெல்லாம் வந்து நேச்சுரல். இதுக்கெல்லாம் வந்து ஈஸியான வழிமுறைகள் நம்மளுக்கு இருக்கு. என்னன்னாக்கா, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினா எடுத்துக்காம இது வந்து நம்மளோட நடைமுறையிலேயே கொண்டு வர்றது ரொம்ப நல்லது. இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா, பொதுவா ட்ரெடிஷனலா வந்து சில மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அதாவது வெத்தலை போட்டுக்கிறதுங்கிறது வேற. இந்த வெத்தலை என்னன்னாக்கா, வெற்றிலை சாறு வந்து கொஞ்சம் எடுக்கிறது, இல்லைன்னா வெத்தலையை மட்டும் ஒரு 3-4 எடுத்து அரைச்சிட்டு அதுல கூட கொஞ்சம் உலர்ந்த திராட்சை இது ரெண்டையுமா போட்டு அரைச்சு இந்த விழுத வந்து நம்ம அதாவது அந்த சமயத்துல வந்து கண்களுக்கு கீழே வந்து கருவளையம் வரும். இந்த கருவளையத்துக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா ஏதாவது அப்ளை பண்ணா கூட கோல்டு அஃபெக்ட் பண்ணும். வேறஸ் இந்த வெத்திலை சாறு வந்து கோல்டையும் வந்து தடுக்கும். இதே வெத்திலையும் இந்த மாதிரி உலர்ந்த திராட்சையும் கலந்ததை நீங்க வந்து பிரெக்னன்சி டைம்ல அதுக்கு முன்னாடி வந்து பிம்பிள்ஸ் வந்து பெரிய பெரிய பள்ளங்கள்லாம் இருந்ததுன்னா அத வந்து இத போட்டு அரைச்சு எடுத்து அந்த விழுத நீங்க ஒரு ஃபில்லிங் மாதிரி பேக் மாதிரி போட்டீங்கன்னாக்கா டெஃபினட்டா அந்த மார்க்ஸ் போகும். பிரெக்னன்சி டைம். ஆமா, அதனாலதான் நான் சொல்றது பிரெக்னன்சி இஸ் த டைம். நீங்க வந்து உங்களோட அதாவது த்ரூஅவுட் யுவர் லைஃப் டைம் நீங்க வந்து ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எந்த விதமான பிரச்சனைகளையும் தீர்த்துக்க வேண்டிய சமயம். அதாவது எந்த பிரச்சனையும் வராது, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை தீர்த்துடலாம். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கலாம், பின்னாடி ஒரு பிரச்சனையும் வராமையும் பாத்துக்கலாம். சோ இது வந்து இப்ப நான் ஜஸ்ட் இதை மட்டும் நான் அரைச்சு காமிக்கிறேன்.
சோ நீங்க வெத்தலை எடுத்தோடனே நான் வந்து வெத்தலை போடுன்னு போடுறது அதுவும் வச்சிருக்கேன். வெத்தலை போடுறதுங்கிறது இதோ இங்க இருக்கு. வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு அதுக்கும் வரலாமே இப்ப அடுத்தது. இதுல வந்து வெத்தலையில மெயினா நடு காம்பை எடுக்கணும். இது நாங்களே அரைச்சிடுறோம். இது வந்து போட்டு அரைச்சு அந்த விழுத வந்து பருக்கள் வந்த மார்க்ஸோ இல்ல ஏதான ஸ்கேரோ இருந்தானாக்கா போட்டுக்கிறது ஒண்ணு. இது வந்து நீங்க பிரெக்னன்சி டைம்ல செஞ்சுக்கலாம். ஈவன் அதுக்கப்புறமா கூட இந்த கண்ணுக்கு சுத்தி இருக்கிற கருவளையம் அது வர்றது எதனாலன்னு கேட்டா ஒரு ஸ்லீப்லெஸ்னஸ் அந்த மாதிரி இருக்கிறது வருது. அடுத்தது வந்து இது என்னன்னாக்கா வெத்தலை போட்டுக்கிறதுங்கிறது என்னன்னாக்கா லைக் போஸ்ட் டெலிவரியில அதாவது பிரசவத்திற்கு பின் வந்து பொதுவா எல்லாருக்கும் வந்து இந்த கை கால் வலி இதெல்லாம் வந்து அந்த காலத்துல முடக்கிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம உட்கொள்ளும் உணவில கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா அங்காய பொடி அப்படின்னு செஞ்சு வைப்பாங்க. 5 காயம் என்னன்னாக்கா பெருங்காயம், கருவேப்பிலை, சுண்டைக்காய், சுக்கங்காய், வேப்பம்பூ, மணத்தக்காளிக்காய் அப்படின்னு எல்லாமா கலந்து ஒரு பொடி செஞ்சு அதை வந்து டெய்லி சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த டோட்டலா வந்து பாடி பெயின்லாம் இருக்காதுங்கிறதுக்கு அதை செஞ்சு வைக்கிறது. அதை வந்து டெய்லி வந்து நெய் விட்டு அதை பிசைஞ்சு சாப்பிடுறது ஒண்ணு. அதே மாதிரி வந்து ஒரு லேகியம் டெய்லி சாப்பிடுறதுக்கு அந்த லேகியம்லயே உங்களுக்கு சுக்கு, மிளகு, ஓமம் இதெல்லாம் கலந்து வித் நெய் அப்புறமா வந்து வெள்ளப்பாக வச்சு கலரிடுவாங்க. அதை சாப்பிடும்போது அதாவது இந்த ஃபீட் பண்ற மதருக்கு வந்து நிறைய இது இருக்குமா? இது வந்து என்னன்னாக்கா ஃபீட் பண்ற மதர்ன்றதுல அதாவது தாய்ப்பால் கொடுப்பது உங்கள் அழகை பாதுகாக்கும். அதாவது நம்மளோட பியூட்டியை மெயின்டைன் பண்ணணும்னாலே டெஃபினட்டா வந்து தாய்ப்பால் கொடுப்பது அவசியம். அதாவது நீங்க தாய்ப்பால் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஆக்சுவலா அந்த சக்கிங்ல வந்து பாத்தீங்க அந்த வயிறு அப்டமன் அப்படின்றதுக்காக தனி ஸ்டெப் எடுத்துப்பாங்க. அப்டாமினல் பெல்ட் போட்டுக்கிறது. அப்டாமினல் பெல்ட் போட்டு வந்து டெலிவரி முடிஞ்ச கையோடயே போடணும்னு சொல்றாங்கல்ல, அந்த பெல்ட் அது எவ்வளவு தூரத்துக்கு இந்த அப்டாமினல் பெல்ட் போடுறதுனால அதுல இருக்கிற கிராஸ் ஸ்டிச்சஸ்க்கு என்ன ஆகும், இந்த மார்க்ஸ் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டீப் ஆயிடும் கலர். சோ அப்டாமினல் பெல்ட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டவே நீங்க கான்டாக்ட் ஸ்கின் கான்டாக்ட் இல்லாம முதல்ல ஒரு பெரிய சாரிய வந்து ஒரு துப்பட்டா மாதிரி மடிச்சு அதை ரேப் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து அப்டாமினல் பெல்ட் வேணுமானா போட்டுக்கலாம். சொன்ன இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணனும்னா இதெல்லாம் கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து புடவை ரேப் பண்ணி அதுக்கு மேல அப்டாமினல் பெல்ட் போடுவீங்களோ இல்ல எப்படி ஆனாலும் அதாவது எதுவுமே போடாம தாய்ப்பால் கொடுத்தால உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையில இருந்து அதாவது பிரச்சனையே கிடையாது. இது வந்து அகைன் யூ ஆர் ஆடிங் யுவர் பியூட்டி. அதாவது சேம் முதல்ல இருந்த மாதிரி நீங்க ஆயிடுவீங்கன்றதுக்கு தாய்ப்பால் கொடுப்பது ரொம்ப அவசியம். இது இந்த இப்ப வெத்தலை பாக்கு போட்டுக்கிறது சுண்ணாம்பு கண்டிப்பா போட்டேன். சுண்ணாம்பு வந்து கால்சியம் இல்லையா, அதனால வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வந்து 3வது எப்படி சொல்லுவாங்க, ஏன்னா தேர்ட் அது அதாவது இது 1 2 3 தேர்டா அதை போட்டுக்கும் போது கால்சியம் வந்து ஸ்ட்ரெயிட்டவே நம்மளுக்கு வந்து இறங்கும் அப்படிங்கிறதுக்கு. சோ இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கலந்து போட்டுக்கிறது அந்த லேகியமோட கூட இதையும் சேர்த்து போட்டுக்கும் போது இவங்களுக்கு என்னன்னா கால்சியம் வந்து நன்னா கிடைக்கிறதுனால லைக் வந்து எப்படி வந்து பியூபர்ட்டி டைம்ல இவங்களுக்கு வந்து ஒரு உளுந்து களி கொடுங்க அப்படின்னு சொல்றோமோ அந்த ஏதாவது ஸ்ட்ரக்சர் ஷேப் எல்லாம் நல்ல கர்வ்ஸ் எல்லாம் வரதுக்காக ஒரு சின்ன பொண்ணு ஒரு பருவம் எய்தும் சமயத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்கும்போது தாய்மைனது அது இதுக்கப்புறமா பிரசவத்துக்கு பின்ன அவங்கள வந்து மறுபடியும் ஒரு பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி கால்சியம் வந்து அவங்களுக்கு தேவை. இந்த வெத்தலை பாக்கு போடும்போது பற்கள் வந்து கரையாயிடும் நிறைய பேர் டெஃபினட்டா நினைச்சேன் நான். இந்த பற்கள் கரைக்கு இவங்க என்ன செய்யணும்னாக்கா இது வந்து ஜாதி பத்திரி. ஓகே, இந்த ஜாதி பத்திரிய நிறைய வாங்கி இத வந்து பவுடர் பண்ணினா ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். அதோட கூட அதே அளவு பச்சை கற்பூரம் இது ரெண்டையுமா கலந்து பவுடர் பண்ணி வெத்தலை பாக்கு போட்டு நல்ல கார்கிள் பண்ணி இதையும் சேர்த்து பல்ல வந்து நல்லா பிரஷ் பண்ணி கையால தேய்க்கலாம். இல்லாட்டனா கார்கிள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த காவி எல்லாம் இருக்காது. இன்ஃபேக்ட் வந்து முன்னைய விட நல்ல ஒரு முத்து போல உங்க பல்லு மாறும், வாசனையும் இருக்கும், நல்ல பிரீத் இல்லையா அது அதுல இருந்து வருது. சோ வெத்தலை பாக்கு போட்ட கையோட இதையும் ரெடியா வச்சுக்கோங்க. ஏன்னா போடாததுக்கு காரணம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து பல்லெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு இருந்தா அதுக்கு வந்து நீங்க அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக இதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்கன்னாக்கா பிற்காலத்துல உங்களுக்கு வந்து பல்லு காவி மட்டும் இல்ல அடிக்கடி போயிட்டு
நம்ம கால்சியம் இல்லாம போச்சுன்னா அதாவது அந்த கால்சியம் டெபிஷியன்சின்றது பல்லு முதல்ல வந்து காவி படியாம இருக்கிறதுக்காக நான் வெத்தலை பாக்கு போட மாட்டேன்னு சொல்றவங்க இந்த மாதிரி வந்து பிற்காலத்துல பாத்தீங்கன்னாக்கா சீக்கிரமே வந்து பல் செட் வச்சுக்க முடியும் ஆயிடுது. அதனால வந்து வெத்தலை பாக்கையும் போட்டுக்கோங்க. பின்னாடி வந்து இதையும் வந்து ஒரு பல்பொடியா வந்து ஜாதி பத்திரி இந்த பச்சை கற்பூரம் வேணுமானா கொஞ்சம் உப்பு சர்க்கரை இல்லாம கலந்து கேன் மேக் யுவர் ஓன் பவுடர். அதை வந்து கார்லிங் ஆர் இது செய்யும் போது உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இல்லாம பற்களும் நல்லா இருக்கும். இதனால இந்த மாதிரி செய்யும் போது நீங்க மட்டும் அழகாறது இல்ல, நீங்க உங்க குழந்தைய அழகாக்குறீங்க. அந்த குழந்தைக்கும் வந்து ஸ்ட்ரெங்தனிங் த போன்ஸ். சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா நீங்க பாத்துக்க வேண்டியது ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க அடிக்கடி. அதாவது வந்து இந்த குழந்தைக்கு ஒரு 3-4 மாசம் ஆகும்பொழுது முகத்தை பார்த்து சிரிக்கும் இல்லையா, அம்மா முகத்தை பார்த்து, அப்ப முடி நிறைய கொட்டணும். ஆக்சுவலா வந்து முகம் பார்க்கும்போது முடி கொட்டுறது அப்படிங்கிறது இல்ல. the main reason is என்னன்னாக்கா முதல்ல வந்து அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது நல்ல தலைமுடி வளர ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபீலிங் அது அப்படியே இருக்கும்னு நினைச்சுக்கிறது. ஆனா அதுக்கு அது ஒரு டிரான்சிஷன் பீரியட் மாதிரி அடுத்ததான் சேஞ்சஸ் தானே. அந்த சமயத்துல வந்து முடி கொட்ட ஆரம்பிக்கும். முடி கொட்ட ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னன்னாக்கா இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா அதே சமயத்துல வந்து எப்படி முதல்ல இருப்பாங்களோ அது மாதிரி தலையில எண்ணெய் எல்லாம் போட மாட்டாங்க. குழந்தைய பாத்துக்கிறதுல கவனம் சரியா வேற இருக்கும் இல்லையா. குழந்தைய பாத்துட்டாலும் இவங்களே பாத்துட்டா குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஈக்குவல் தானே. இவங்க முதல்ல அவங்களையும் பாத்துக்கிறதுங்கிறது இது டெலிவரி ஆயிடுது அப்படின்னு சொல்லி நம்ம அழகு ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுற முடியாது இல்லையா. நம்மள பாத்துக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு சர்வைவ் அண்ட் யூ ஹாவ் டு பிரசன்ட் யுவர் செல்ஃப்னு. இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு பிரச்சனை அழகு சம்பந்தமான பிரச்சனை இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ். ஸ்ட்ரெச் மார்க்ஸுக்கு நல்ல ஃபேரா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். அவங்க என்ன அவங்களுக்கு அதாவது அவங்களோட கலருக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ் தெரியற மாதிரி நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்ட்ரெச் வந்து நல்ல டீப்பா தெரியும். அவங்க வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள், இந்த வெண்ணெய வந்து நல்லா பீட் பண்ணி ஒரு கிரீம் லெவல்ல செஞ்சிடணும். வெண்ணெய நல்லா ஒரு பெரிய இதுல வச்சுட்டு நல்லா கிரீம் மாதிரி பண்ணி அதுல வந்து இந்த கஸ்தூரி மஞ்சளை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பேஸ்ட் மாதிரி நல்லா ஸ்வீட்டுக்கெல்லாம் பண்றாப்புல செஞ்சு அதை வந்து ஃபுல்லா அப்டமன் பூரா நல்லா தடவிண்டு நல்ல ஹாட் வாட்டரை அப்படியே வந்து ஸ்ப்ரே அது மேல வந்து ஒரு மக்கா எடுத்து விட்டுக்கணும். அந்த மாதிரி செய்யும் போது அந்த பிரஷர்ல வந்து இந்த கலர் மாறும். நல்லா அடிச்சு அது ஆக்சுவலா முன்காலத்துல வெந்நீர் தவளை எல்லாம் இருக்கும் தண்ணி அது மாதிரி. சோ இப்ப வந்து வெந்நீர் தவளை எங்க வீட்டுல கிடையாது, மக்கு கிடையாது அப்படின்னு சொல்றவங்க யூ ஹாவ் ஏ பாத் டப்னா இதெல்லாம் முடிச்சு இதை கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு பாத் டப்ல வந்து ரெசிஸ்ட் பண்ற லெவல்ல ஹாட் வாட்டரை வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அதுல இருந்தாக்கா அதுவும் வந்து இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த இப்ப வந்து சொன்ன கஸ்தூரி மஞ்சளும் வெண்ணையும் ஃபேரா இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் டார்க் கம்ப்ளெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு கிழங்கு மஞ்சள் தூள், கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு மஞ்சள் தூளோட நல்லெண்ணையும் கிழங்கு மஞ்சள் தூளும் நிறைய அப்படியே எடுத்து ஒரு பெரிய பவுல்ல அத வந்து இந்த மாதிரி ஃபுல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஹாட் வாட்டர் அது மாதிரி பண்ணும்போது ஒரு 40 to 45 days அந்த மாதிரி செய்யும் தொடர்ந்து பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஆல்டர்னேட் டேஸ் நீங்க வந்து ஆயில் பாத் அப்படின்றது மஸ்ட் அதெல்லாம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து யூ வில் மெயின்டைன் தி எக்ஸாக்ட் பியூட்டி. அது மாதிரி பண்ணிக்கிறது கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் தாய்மைன்னு வரும்போது இதெல்லாம் தீர்த்துக்கும் போது அடுத்ததா வந்து இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு 40 to 45 அதாவது ஏஜே கிடையாது, எந்த ஏஜ்ல வரும்னு தெரியாது நம்மளுக்கு வந்து மெனோபாஸ் அப்படின்னு வரும். அதாவது கொஞ்சம் டிஸ்டர்ப்டு சைக்கிள்ஸ் எல்லாம் வரும்போதே நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த சமயத்துல என்னன்னாக்கா எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து பியூபர்ட்டி டைம்ல இருந்ததோ அதே பிரச்சனை அந்த சமயத்துலயும் இருக்கும். ஏன்னா அந்த சமயத்துல வந்து ஒன்னும் புரியாத சின்ன குழந்தையா இருப்பாங்க. இப்ப வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனாலும் ஆசிட் நம்மள எல்லாரும் அதாவது கார்னர் பண்றாங்களோ நம்ம வந்து ஒரு அதாவது சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தானே அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட் கொண்டு போய் விடும். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அவங்க வந்து கான்பிடன்ஸ் லெவல நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு மெயினா வந்து நாம தான் உலகத்திலே பேரழகி. மைண்ட் தான், மைண்ட் செட் சம்பந்தமா உங்களுக்கு அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் வருமா என்ன? அழகு கண்டிப்பா வரும். என்னன்னாக்கா த மொமெண்ட் மெனோபாஸ் டைம் ரீச் ஆகுதுன்னு சொல்லும் போதே எப்படின்னாக்கா நம்ம டோட்டல் ஆயில் ஈஸ்ட்ரோஜன் ஸ்டாப் ஆயிடுறதுனால டெஃபினட்டா தே டென்ட் டு பிகம் ட்ரை.
ஓகே. நல்ல ட்ரை ஆகும்போது அதனோட சாகிங் எஃபெக்ட் எதுல காமிக்கும்னாக்கா புருவம். புருவத்திலயா? முதல்ல வந்து புருவம் வந்து சாக் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் வந்து இவங்க வந்து த்ரெட்டிங் எல்லாம் பண்ணிக்கிறவங்களா இருந்தாக்கா அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் த்ரெட்டிங் எல்லாம் பண்ணவே கூடாது. சோ அந்த த்ரெட்டிங் பண்ற சமயத்துல இறங்கிடும். இன்னும் வந்து ஆமா, சாகாரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க அந்த சமயத்துல இந்த சாகிங் வந்து ஐல, அதாவது ஐப்ரோஸ்ல இருந்து லாஷஸ்ல இருந்து அது மாதிரி ஆரம்பிக்கிறதுனால இவங்களுக்கு வந்து முகத்துல வந்து மிரர் பார்க்கும்போதே ஒரு ஃபீலிங் தான் இல்லையா, நம்மளோட அழகு வந்து போயிடுத்து குறைஞ்சது. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. நீங்க வந்து என்ன செய்யணும்னாக்கா டெய்லி ஆலிவ் ஆயிலும் விளக்கெண்ணெயுமா கலந்து ஆர் ரெண்டையும் தனித்தனியா ஐப்ரோஸ்க்கு ஐலாஷஸ்க்கு எல்லாம் நிறைய சோக் பண்ணி எண்ணெய், டெஃபினட்டா எண்ணெய் பசை கண்ணை சுத்தி எப்பவுமே இருக்கணும். நீங்க எத்தனை எண்ணெய் போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் தெரியாது. அதனால வந்து ரொம்ப கண்ணு எல்லாம் ஒண்ணும் கெட்டு போகாது. அதாவது கண்ணுக்குள்ள போனாலும் நல்லது. சோ அந்த விளக்கெண்ணையும் ஆலிவ் ஆயிலுமா கலந்து வந்து ரெண்டு பூர்வம் ரெய்ஸ்டு சர்க்கிள்ஸ் கொடுக்கறது. அந்த சாகிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்ணோட இது போக ஆரம்பிச்சதுனால கஷ்டம் இல்ல. இப்ப பிரெக்னன்சி டைம்ல கண்ணு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதாவது பளபளன்னு இருக்கும். அந்த பளபளப்பு போயிட்டு உடனே ஒரு 10 இயர்ஸ்க்கு நம்ம அப்படியே இருக்கோம் நினைச்சுட்டு இருக்கும் போது சடனா ஒன் டே யூ அப்படி இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நீங்க இந்த மாதிரி இதை செஞ்சுக்கலாம். இன்னொன்னு என்னன்னாக்கா சாகிங் அப்படின்னு வரும்போது அடுத்தது நெக், இதெல்லாம் வந்து சாக ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து இது வரைக்கும் நான் சொல்லாதது இது என்னன்னாக்கா சம்பா கோதுமை ரவை இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதுல போட்டு காமிக்கிறேன். ஊற வச்சிருக்கீங்களா? இதை ஊற வச்சிருக்கேன். இது வேணா அரைச்சு காமிக்கலாமா? இல்லாட்டா ஓகே, டைம் இருந்தா அப்புறம் காமிக்கிறேன். இது வந்து ஊற வச்சு எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்? இது வந்து நைட் ஊற வச்சிடணும். நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து நல்லா அரைச்சோம்னாக்கா அதுல வந்து பால் வரும். இது எப்படின்னாக்கா டைட்டனிங் த ஸ்கின், அதாவது எண்ணெய் பசை இல்லாத ஒரு சருமத்திற்கு நல்ல ஒரு டைட்டனிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இது நீங்க அரைச்சு கழுத்து அந்த ஃபேஸ் பூரா அந்த பாலை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு கொஞ்சம் அதை வந்து போட்டுக்கிறது. அதை ஊத்தி எடுத்து போட்டுக்கலாம், கையால போட்டுக்கலாம். முகம் கழுத்துல மட்டும் இல்ல, கழுத்து முகம் வந்து அப்படியே இறங்க ஆரம்பிக்கும். சோ அதுதான் ஆரம்பம். மெனோபாஸ்க்கு ஆரம்பம் என்னன்னாக்கா அவங்களோட முகம் முதல்ல வந்து ஆரம்பிக்கும், இறங்க ஆரம்பிக்கும். அதாவது நேத்து வரைக்கும் வந்து அதாவது முகம் சப்பியா இருந்தது, இப்ப இப்படி ஆயிடுத்தேன்னு நினைப்பாங்க, கண்கள் இப்படி ஆயிடுத்தேன்னு நினைப்பாங்க. பட் அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இவங்க வந்து இத மாதிரி செஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து இவங்க வந்து நெய் கண்டிப்பா ரெகுலரா ஒரு ஸ்பூன் விட்டு தான் சாப்பிடணும். அது கம்பல்சரி. நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்றாங்க இல்லையா, ஏன்னா வந்து நெய்ய போட்டு ஸ்வீட் சாப்பிட வேண்டாம். பட் டெய்லியில வந்து ஒரு அரை டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிறது. உருக்கிட்டு போட்டுக்கணுமா? உருக்குறது தான் மெயின். உருக்கின நெய்க்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்ட். அப்பதான் அதே மாதிரி வந்து நைட்டு வந்து பால், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து டெய்லி ஒண்ணு இவங்க அப்ளிகேஷன்ல வந்து முகத்துல வந்து எது போட்டுண்டாலும், அதாவது பவுடர் ஃபார்ம்ல இப்போ மஞ்சள் பொடி ஆகட்டும் வேற எதுவானாலும் போட்டுக்கணும்னாக்கா ஸ்ட்ரெயிட்டாவே உங்க ஃபேஸ்ல போடவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு எண்ணெயானா இருக்கலாம், இல்ல ஒரு டெய்லி ப்ராடக்ட் தயிர் பால் மோர் எதுவானாலும் இருக்கலாம், அது முதல்ல போட்டுட்டு அதுக்கு மேலதான் இவங்க வந்து எந்த ஒரு பேக்கும் போடணும். இல்லைன்னாக்கா அது ஒரு பர்னிங் சென்சேஷன் வந்துடும் இவங்களுக்கு. இதே மாதிரி பியூபர்ட்டியும் போது இருக்கிற அன்வான்டட் ஹேர் ப்ராப்ளம் இப்போ ஆஃப் லேட் வந்து மெனோபாஸ்ல இருக்கவங்களுக்கும் வருது. இவங்களும் வந்து நான் ஆல்ரெடி சொன்னாப்ல இந்த கோரைக்கிழங்கு அதாவது அது வரைக்கும் இல்லாதவங்களுக்கு கூட அப்ப வருது. அதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சோ அதுக்கு எல்லாமே தீர்வு இருக்கு. நீங்க நான் ஏற்கனவே சொன்னபடி இத கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் குப்பை மேனி, கோரைக்கிழங்கு இதெல்லாம் கலந்து ஒரு பவுடர் பண்ணி வச்சுட்டு அது ஸ்ட்ரெயிட்டா போட்டுக்காம முதல்ல வந்து ஒரு பாலோ தயிரோ போட்டு அதுக்கு மேல போட்டு ரப் பண்ணும் போது இந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா இவங்களுக்கு வந்து இதை நம்ம இன்னொரு தடவை சொல்லிடலாமா? கஸ்தூரி மஞ்சள், கோரைக்கிழங்கு, குப்பைமேனி இது மூணுத்தையும் வந்து அதாவது முடிக்காக இல்லையா, மெனோபாஸ் டைம் வரும்போது அன்வான்டட் ஹேர் வந்து முகத்துல வரும். அதுக்கு வந்து இது மூணுத்தையும் வந்து அப்படியே சில சமயம் சின்ன வருது. ஓகே ஓகே. அதாவது அந்த சமயத்துல வர இதுக்கு வந்து டைரக்டா வந்து போட்டாங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு கொஞ்சம் எரிச்சல் இருக்கலாம். சோ அதாவது வந்து சம அளவு எடுத்துக்கணுமா? இது 3 சம அளவு
சரி, கஸ்தூரி மஞ்சள், கோரைக்கிழங்கு, குப்பை மேனி இது மூணுத்தையும் பொடி பண்ணி பவுடர் வந்து ஒரு தயிர்லயோ பால்லயோ இல்ல எண்ணெயில கலந்துக்கலாம். இல்ல முதல்ல தயிரை தடவிட்டு அதுக்கு மேல கூட போட்டுக்கலாம். ஓகே. இது வந்து இது அப்ளை பண்ணி டெய்லி இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து சீக்கிரம் தீரும். சரி. இன்ஃபேக்ட் மெனோபாஸ் வரதுக்கு முன்னாடியே இதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஒரு 45 வயது, அதாவது 40-45 வரும்போதே நீங்க வந்து இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர்டா மென்டலி ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு சர்க்கிள்லயே இருக்கணும். ஆமா. அந்த சமயத்துல வந்து தனிமையை நாடி போகவே கூடாது. எப்பவுமே அது வந்து நம்மளோட உறவினர்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரானா இருக்கலாம், இல்ல நெய்பர்ஸா இருக்கலாம், அவங்களோட ஒரு சர்க்கிள்லயே இருக்கணும்ங்கறத நம்ம மைண்ட் செட் வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் எல்லா விதமான அழகின் பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருந்தாலும் எல்லாத்துக்கும் தீர்வுங்கிறது உங்களோட மைண்ட். கரெக்ட். அதுதான் அந்த அழகும் ஆரோக்கியமும் அப்படிங்கறத விட நம்மளுடைய மனதளவுல நம்ம ஆரோக்கியமா இருந்தோம்னா நம்ம முகமும் நம்மளுடைய உடலும் நல்ல அழகா இருக்கும். அந்த அழகுங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் லெவல கிரியேட் பண்ணி கொடுக்கும். கான்பிடன்ஸ் லெவல் ஒன்ஸ் வந்ததுன்னாக்கா நேச்சுரலி நீங்க வந்து அழகாயிடுவீங்க. இந்த மாதிரி வந்து அழகு அப்படின்னு சொல்லி பிரச்சனைக்கான தீர்வு நீங்க தேடி அது வந்து கிடைக்கும் போது உங்களை அறியாம நீங்க ஹெல்த்தியா ஆறீங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க நீங்க சொல்ற மாதிரி இந்த ட்ரைனஸ் அப்படிங்கிறது நிச்சயமா வந்து ஒரு 45 இயர்ஸ்க்கு அப்புறம் டிஃபரெண்டா இருக்கு. நாட் ஒன்லி இந்த ஸ்கின், இப்ப நீங்க தலையில பார்த்தா கூட கொஞ்சம் தலைமுடி அவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப இவங்க என்ன செய்யணும்னாக்கா தலைமுடி அந்த சமயத்துல கிளிப் எல்லாம் போடவே கூடாது. மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து பின்னிக்கிறது வேண்டாம், இல்லைன்னாக்கா ஒரு நாட் போட்டுக்கலாம். ஆக்சுவலா வந்து ஹேர் அப் பண்ணி ஒரு கிளிப் போட்டுக்கலாம். அதை விட்டுட்டு இவங்க வந்து சென்டர் கிளிப் ரொம்ப டைட்டா எல்லாம் போடும்போது அதுவே எரிச்சல் வரும். அது டை யூசர்ஸ்க்கு எல்லாம் அகைன் இன்னும் நிறைய பிரச்சனை. இந்த ட்ரைனஸ் ஜாஸ்தி ஆயிட்டு அப்போ வந்து அவங்களுக்கு வந்து முடி அப்படியே கொட்டிடும். ஆமா. அதே மாதிரி புருவத்துல கொட்டும் போது புருவத்துக்கு மேல வந்து ஒரு லைன் வந்து அப்படியே ஒரு ஷைனிங் வந்துடும். இதெல்லாம் வந்து அழகு சம்பந்தமான பிரச்சனைகள் தானே. இதெல்லாம் இல்லாம பாத்துக்கணும்னாக்கா நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எதெல்லாம் உங்களுக்கு ஃபேட் கொடுக்குமோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். அதெல்லாம் அப்ளிகேஷன்லயே நீங்க கொண்டு வரணும். இதுக்கு மேல வந்து இப்ப வந்து நீங்க ட்ரைனஸ் அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்து ட்ரையா இருக்கேனா இல்லையா, ஆயிலியா இருக்கேனா இல்லையா, அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னாக்கா ஒரு 40-45 வயசை தாண்டின உடனே ஒரு வறண்ட சருமம் ஆயிடுறது. அவங்க வந்து 2 கையும் இப்படி தேய்ச்சு பார்க்கட்டும். ஒரு 10 ரப்ஸ் ஆனா கூட ஹீட் வராது. இது வந்து நீங்க கடுகு எண்ணெய வந்து ரெகுலரா வந்து கையில கால்ல பாதத்துல இதெல்லாம் தடவிக்கோங்க. இது நல்லா சூடு கொடுக்கணும். அத வகை தடவிண்டே இருந்து நீங்க வந்து ரெகுலரா குளிக்கிறதுக்கு முன்னாடி just start rubbing like this. சரி, கடுகு எண்ணெய் இல்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட கைகளும் உங்களோட கால்களும் வந்து வறண்ட தன்மையில இருந்து உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். சோ அதுக்கு வந்து இந்த சூடு வரத்துக்கு கடுகு எண்ணெயை வந்து தடவிக்கிறது. அதாவது டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எப்படி முகத்துக்கு தடவிக்கிறோமோ அது மாதிரி வந்து பாதம் தான் முதல்ல வந்து வெடிப்பு ஜாஸ்தி ஆயிடும். பாதங்கள் வந்து நகத்துல எல்லாம் வந்து ரொம்ப அந்த ட்ரைனஸ்னால பிரிட்டில் அதெல்லாம் வரும் இல்லையா, அதுக்கு எல்லாமே இந்த கடுகு எண்ணெயை தடவி அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கிறது. இது மாதிரி செய்யும் போது உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனஸ் போறதா இல்லையான்னு தெரியறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணி பாருங்க. பண்ணும்போது வந்து யூ வில் ஃபைண்ட். இப்ப எப்படி வந்து தலைமுடிக்கு வந்து நம்ம சீப்பை எடுத்து வாரினாக்கா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு தலைமுடியில வந்து ஒரு ஹீட் டெவலப் ஆகுது தெரியும் இல்லையா, அதே மாதிரி தான் நீங்க வந்து இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப வறண்ட தன்மை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாம செய்யாத இத மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு செஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு இந்த 2 கையும் இப்படி ரப் பண்ணி பாருங்க. யூ வில் ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ். அதே மாதிரி இவங்க சோப் யூசர்ஸா இருந்தாக்கா அவங்களுக்கு ரொம்ப அந்த ஒயிட் வெயிட்டா இருக்கும். அதுதான் இந்த எல்லாமே வந்து இந்த கடுகு எண்ணெய் வந்து அந்த ஸ்பாட்ஸ் ஒரு மாதிரி அதுல இருந்து இப்படி பண்ணானாக்கா கீரலாட்டம் வரும். இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். சோ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகணும், அந்த சுருக்கம் ஜாஸ்தி ஆயிடும். சுருக்கம் ஜாஸ்தியானாலே உங்களுக்கு வந்து சார்ட் ஆஃப் எங்க வேர் இஸ் பியூட்டி சொல்லுங்க. சுருக்கம் வந்து அது வந்து ஒரு வயதுக்கு அப்புறமா வந்து 80-85 வயசுக்கு அப்புறம் சுருங்கின சருமமும் ஒரு அழகுதான். அந்த வயதுல ஒரு பெரிய மூதாட்டியை பாக்குறது நம்மளுக்கு அழகே வழி. அதே ஒரு 50 வயசுல வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சுருக்கம் அழகு கிடையாது. அதாவது ஒரு வயசுல சுருக்கம்ங்கிறது அழகு, அதை பாக்குறதே நம்மளுக்கு ஒரு அழகு. ஆனா இந்த வயசுல வந்து சுருக்கம் இல்லாம பாத்துக்கிறது தான் நம்ம வந்து அழகை பேணி பாதுகாக்கிறதுங்கிறது. இந்த மாதிரி வந்து நீங்க
அதாவது எண்ணெய் பசை உள்ளது, அதே மாதிரி எதெல்லாம் நம்மளுக்கு வந்து வறண்ட தன்மையை போக்கும் அப்படின்னு இருக்குமோ அதெல்லாம் வந்து உணவா உட்கொள்றது, அதையே அப்ளிகேஷன்லயும் கொண்டு வருது. இந்த மாதிரி செஞ்சு நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த 3 ஸ்டேஜஸ்லயுமே இப்ப பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி பீரியட்ல வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க அதை பேணி பாதுகாத்துட்டீங்கன்னா போஸ்ட் டெலிவரியில எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சோ அந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க இந்த மாதிரி பின்னாடி ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்லாம் எதுக்காக வருது, இந்த மாதிரி போன் வீக் ஆகும்போது தான். சோ கால்சியம் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க. சோ தட் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து ஒரு நம்மளால நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி நடக்க முடியாதுன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் போதே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்ற ஒரு சலிப்பு வந்துரும் இல்லையா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த 2 வீக்ஸ்ல வந்து இந்த 3 ஸ்டேஜஸ் ரொம்ப அருமையா சொன்னீங்க. எப்படி வந்து டேக்கிள் பண்ணணும், எப்படி நம்மள அழகா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. சோ வழக்கம் போல நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து டெஃபினட்டா இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு நமக்கான ஃபீட்பேக்கை தருவாங்க. சோ அதுக்காக தான் நம்ம ஆவலா காத்துட்டு இருக்கோம். சோ டெஃபினட்டா உங்களுடைய ஃபீட்பேக்கை ஃபோன் பண்ணுங்க, லெட்டர் எழுதுங்க, மெயில் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற பல டிப்ஸோட உங்கள் அனைவரையும் சந்திக்க வரை நன்றி, வணக்கம். நன்றி.